எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே நாம் இந்த ஆண்டின் லெந்து கால முறைமைகளை கடைபிடித்து ஆராதனைகளில் கலந்து கொண்டு பரிசுத்த வாரத்தின் 4வது நாள் வியாகுல வேழன் சந்திக்க இருக்கிறோம். இத்தனை நாளாக நம்மளை வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நாம் நன்றியையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான திருமறை பகுதியும் அதில் அடங்கியிருக்கிற பொருட்களும் நமக்கு வியாகுல வேழன், நற்கருணை, வாழ்வளிக்கும் அன்பு, மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பு வானத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து நமக்காக பூமியில் இறங்கி மனித கோலம் எடுத்து தன்னை இந்த உலகிற்கு ஒப்படைத்து உலக மக்களுக்காக தன் இரத்தத்தையும் தன் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கவும், தன் ஜீவனை கொடுக்கவும், சிலுவையை சுமக்கவும், சிலுவையில் தொங்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளிலே அவர் இந்த நாளிலே அவர் செய்த காரியங்கள், அவர் ஏற்படுத்தின விசேஷங்கள் அனைத்தையும் பார்ப்போம். நம்ம கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பின் பிரகாரம் வியாகுல வேழன், பரிசுத்த வேழன், நற்கருணை, நற்கருணை நாள், வாழ்வளிக்கும் அன்பு. யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-12 வரையிலும், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-29 வசனங்கள் வரைக்கும், யோவான் என்ற சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-17 முடியவும், திரும்ப 34-35 வசனங்களிலே சிந்திக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தன்னுடைய சீடர்களுக்காக, தம்மை ஒப்படைக்க வந்த இந்த மனிதர்களுக்காக, தம் சீடர்களின் மூலமாக இந்த உலகத்திலே அவர்களை பல இடங்களுக்கு அனுப்ப, அவர்களை தேற்ற, அவர்களை ஆற்ற, அவர்களை பலப்படுத்த இந்த நாளிலே இந்த திருவிருந்து என்னும் இந்த சாக்கிரமந்தை அவர் நமக்காக ஏற்படுத்தி வந்தார். அதற்காக அவர் எதிரே இருக்கிற ஒரு மனிதன் வருவார். அவர் பின்னாலே தண்ணீர் குடம் கொண்டு வருவார். அவர் பின்னால் சென்று, நானும் எங்களுடைய குருவானவர்களும் இங்கே அமர்ந்து தரிசிக்க ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் அவர்கள் மேல் வீட்டு அறையை கொடுத்து அதையே அவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஒப்பு கொடுத்தார். வேத அறிஞர்கள் கூறுவது போல அந்த மனிதன் இப்பொழுது மேலறை இடத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் பவனி வருவதற்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்கிறார். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உதிப்பதற்காக மாட்டுக்கொட்டையிலே, சத்திரத்திலே இடமில்லை, மாட்டுக்கொட்டையில் இருக்கிறது என்ற இடத்தை ஒதுக்கி தந்தவர் அவர்தான் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே தன் ஆண்டவர் தன் பணியை தொடர, தன் பணியை முடிக்க இந்த நாளிலே அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் சீடர்களின் கால்களை அவர் கழுவினார். தன் மேல் அங்கையை எடுத்து இடையில் கட்டி கொண்டு இடுப்பில் அமர்ந்து தன் சீடரின் கால்களை துடைத்து தண்ணீரினால் கழுவி தன் கட்டி துணியிலே துடைக்கிறார். இதை சில பேதுரு என்பவர் வேண்டாம் என்று மறுதளிக்க, திரும்பவும் இல்லை, எல்லாருமே சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்பது அவர் சொல்வது சரீர சுத்தமல்ல, மன சுத்தமும் வேண்டும். சரீரத்தாலும் மனத்தாலும் பரிசுத்தமாக அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக ஊழியன் என்பதற்கு பொருள், நான் ஊழியம் செய்ய வந்தனை கண்ட, ஊழியம் கொள்ள வரவில்லை. இன்றைக்கு வருகின்ற நம்முடைய ஆயன்மார்கள் எப்படி நம்மை வழி நடத்துகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, நமக்காகத்தான் ஆயன்மார்களுக்காக நாம் அல்ல. ஆகவே வருகின்ற ஆயன்மார்கள்
மக்களின் உள்ளங்களை அறிந்து, மக்களின் எண்ணத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து, அவர்கள் ஏற்றாற்போல் தங்களை ஒப்படைத்து ஊழியத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். அவர்கள் இஷ்டத்துக்கு நம்மை அவர்கள் வழிநடத்தக்கூடாது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரமும் நம் கடவுள் கொடுக்கவில்லை. அவர்கள் நம்மை கழுவ வேண்டாம், துடைக்க வேண்டாம். நம் உள்ளங்களை புரிந்து கொண்டு மக்களோடு மக்களாக கலந்து உங்கள் விருப்பங்கள் என்ன என்று கேட்டு அறிந்து அதன் பிரகாரம் சபைகளை அவர்கள் நடத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளை ஏற்படுத்தி சீடரின் கால்களை கழுவி அவர்களை சுத்தப்படுத்தி இந்த திருவிருந்து என்னும் சாக்கிரமத்தை ஏற்படுத்தினார். ஆம், இந்த அப்பம் இப்பொழுது கொடுக்கப்பட்டது அல்ல. மோசேயின் காலத்திலே பார்வோனிடத்திலிருந்து, எகிப்திய தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் 40 ஆண்டு காலமும் முறுமுறுத்து வந்தார்கள். கானான் தேசத்தை வந்து அடைய மட்டும் அவர்களுக்கு இந்த அப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்பொழுதே இறைவன் இவர்களுக்கு கொடுத்த அப்பம், இந்த அப்பத்தின் மூலமாக யாத்திராகமம் 16:15 அப்பம் கொடுத்தார். 40 வருஷம் அவர்கள் கானான் தேசத்தில் குடியிருக்கும் வரைக்கும் இந்த அப்பத்தை தொடர்ந்து கொடுத்தார். அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அப்பவும் திருப்தி ஆகாமல் முறுமுறுத்து எங்கள் இறைச்சி வேணும் என்று கேட்டு திரும்பவும் அதையும் பெற்றுக்கொண்டார்கள். காடைகளையும் மன்னாவையும் பெற்று அவர்களுக்கு நன்றாக போஷித்தார்கள். இறைச்சியையும் அப்பத்தையும் காடைகளையும் மன்னாவையும் தந்தார். நல்ல தண்ணீரை தந்தார். கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி தந்தார். சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அவர்களை வழிநடத்தினார். அதே போலத்தான் ஆண்டவர் இப்பொழுதும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நமக்கு ஏற்படுகிற இடரல்களிலும் எல்லாற்றிலும் நம்மளை விடுதலாக்கி நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே வருகிறார். ஆனாலும் நாம் முறுமுறுக்கிற மக்களாக, முறுமுறுக்கிற மகளாக இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு அந்த 11ஆம் அதிகாரத்திலே 23-29 வரைக்கும் சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்பொழுதும் என்னுடைய மரணத்தை நினைக்கூறும்படியாக இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பருகுங்கள். இதை வாங்கி பகிருங்கள். இதை சாப்பிட்ட இந்த சாக்கிரமத்தை ஏற்படுத்திய ஆண்டவர் என் மரண நாளை நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த அப்பத்தையும் இந்த சரீரத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று உரைத்தார். ஆகவே அருமையான மக்களே, அந்த இஸ்ரவேல் மக்களோடு 40 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். அதே போல் இன்று ராத்திரி அதே அப்பத்தையும் தன் சரீரம் அப்பமாக பிற்கப்படுகிறதையும் நமக்காக என்று உணர்த்தி, நம்முடைய சரீரம் சிந்தப்பட போகிறது, இது என்னுடைய சரீரம், என்னுடைய இரத்தம், இதை வாங்கி புசியுங்கள். இதை எப்பொழுதெல்லாம் புசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உனக்காக நான் அடிபட்டேன், உங்களுக்காக நான் சிந்தின இரத்தம், உங்களுக்காக நான் பீக்கப்பட்ட சதை, அதை நீ உணர்ந்து உங்கள் வாழ்நாளில் எந்த தவறுகளும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் செய்து விடாமல், பிறர் மனம் நோகாமல், பிறர் உள்ளம் புண்படாமல் உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக வாழ்ந்து சுகமாக தரித்து ஆண்டவருடைய வருகை மட்டும் நாமும் இந்த அப்பத்தின் மகிமையும் இந்த இரத்தத்தின் மகிமையும் உணர்ந்தவர்களாய் நமக்காக ஆண்டவர் தம்மை ஒப்படைத்து இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் நாம் உயிருள்ள வரை கடைசி வரைக்கும் நாம் இதை பருகுவதற்கும் இதை நாம் அனுசரிக்கவும் இறைவன் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொள்வாராக. ஆமேன். கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். வனாந்தரத்திலே அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் நிலையான ஒரு இடத்துக்கு வரும் வரைக்கும் குறையாமல் அந்த அப்பத்தை அவர் கொடுத்தாரோ
அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக இருக்கும் வரை அவர் சரீரத்தின் இரத்தத்தையும் உங்களுக்காக அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதை உணர்ந்து, அதே போல் நீங்களும் உங்கள் உயிருள்ள வரை பிறருக்காக வாழ்ந்து, பிறருக்கு நன்மை செய்து, பிறருக்கு எப்போதும் இன்பத்தையே தந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். ஆமேன், ஆமேன், அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமேன். இறைவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.